ஹாய் வெல்கம் டு எஸ்பிஎஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம யூஜி டிஆர்பியில் இருக்கக்கூடிய யூனிட் 3 டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலாஸும் அதுக்குண்டான சம்ஸும் பார்த்துருப்போம். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, ஃபைண்ட் எல் ஆஃப் சைன் கியூப் 2t அப்படின்றது நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த சைன் கியூப் 2t அப்படின்னா நமக்கு டைரெக்டாக வந்து லேப்லாஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிக்னாமெட்ரிக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம லேப்லாஸ் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சைன் கியூப் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 3 sin θ மைனஸ் sin 3θ by 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். பாருங்கள், sin cube 2t is equal to எங்கெல்லாம் தீட்டா வருதோ அதுக்கு பதில் 2t அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 sin தீட்டாக்கு பதில் 2t மைனஸ் sin 3 into 2 theta, that is 6 theta, 6t divided by 4. ஸோ இந்த 1/4 நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ 3 sin 2t minus sin 6t. ஸோ இப்போ இந்த 3 வச்சுங்க, அது கோஎஃபிஷியன்ட்னா இந்த sin 2t and sin 6tக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, லேப்லாஸ் ஃபார்முலா. ஸோ sin at ஃபார்முலா. ஸோ sin at அப்படின்னா அதோட ஃபார்முலா a/s² + a². ஸோ அப்போ இங்கே ஏங்கிறது 2ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இங்கே 3 இருக்குங்களா, 3 × 2 /s² + 4ன்னு 2² 4 மைனஸ் இங்கே 6ன்னு இருக்குது, 1 × 6 /s² + 6², that is 36. அப்போ இதை நம்ம சிம்பிள்ஸ் பண்ணோம்னா 1/4 × 3 2s are 6 /s² + 4 minus 6 /s² + 36. அவ்வளோதாங்க, இதுதான் இதனோட ஆன்சர். ஸோ இப்படி சிம்பிளாக நம்ம ஃபார்முலாஸை மட்டும் நம்ம தரோவ் பண்ணி வச்சுருந்தோம்னா போதும், நம்ம எல்லா சமையும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரி வாங்க, செகண்ட் சமையும் நம்ம எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். அடுத்த சம் பாருங்கள், ஃபைண்ட் எல் ஆஃப் காஸ் கியூப் 3t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா லேப்லாஸ் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். காஸ் கியூப் தீட்டா is equal to cos 3 theta plus 3 cos theta by 4. இது தாங்க அதனோட ஃபார்முலா. ஸோ அப்போ தீட்டா அப்படின்னு வர இடத்துக்கு நமக்கு என்ன இருக்குது, 3tன்னு இருக்குது, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இங்கே எழுதிக்கோங்க, எல் ஆஃப் காஸ் கியூப் 3t is equal to cos 3 theta. தீட்டா என்ன இருக்குது, 3tன்னு இருக்குங்க, ஆல்ரெடி 3 இருக்கா, 3 3s are 90 ப்ளஸ் 3 × cos 3t by 4. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1/4 காமனாக நம்ம வெளியில் எடுத்துக்குவோம். அடுத்து நமக்கு என்ன இருக்குது, cos 90 + 3 cos 3t இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், லேப்லாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு லேப்லாஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, cos at ஃபார்முலா இருக்கா, cos at ஃபார்முலா is equal to s/s² + a². ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும், which is equal to 1/4 into ஏன்ற இடத்துக்கு 9 இருக்குது, அப்போ s/s² plus 9² 9² na 81. Okay, plus 3 into s, that is 3s by s² plus 3 square, that is 9. Okay va? This is the answer for the given sum. Okay, இப்படி தாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் சம்மும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எல் ஆஃப் t⁻−1/2 + t⁻4 + t⁻5t. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நமக்கு வந்து லேப்லாஸ் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் அ லீனியர் ப்ராப்பர்ட்டியை நம்ம பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது அப்படி நம்ம எப்படி எழுதிக்கலாம், எல் ஆஃப் t⁻1/2 ப்ளஸ் எல் ஆஃப் t⁻4 ப்ளஸ் எல் ஆஃப் e⁻5t. இப்படி நம்ம தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா?
சரி, இப்போ இந்த எல் ஆஃப் டி பவர் -1/2 அதுக்கு நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டி பவர் -1/2 இதனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டி பவர் -1/2 அப்படின்னம்னா ஒரு ரூட் ஆஃப் π/s இதுதாங்க ஃபார்முலா. ஸோ அந்த வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ ரூட் ஆஃப் π/s, ஓகே, ப்ளஸ் அடுத்து டி பவர் n, இந்த டி பவர் 4 அப்படிங்கிறது டி பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ டி பவர் என்னோட ஃபார்முலா என்னங்க, n ஃபேக்டோரியல் பை s பவர் n + 1 இதுதாங்க இதனோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்னன்ற இடத்துல என்ன இருக்குது, நமக்கு 4 இருக்குது. அப்போ இந்த 4 அப்ளை பண்ணிக்கலாங்களா. 4 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் எக்ஸ் பவர் 4 + 1 5, ஓகே, ப்ளஸ் அடுத்தது இ பவர் ஏடி ஃபார்முலா, இ பவர் ஏடி, ஓகேவா. இங்கே இ பவர் ஏடியோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 1/s - a இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் 5t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏன் வர வேண்டிய இடத்துக்கு நம்ம 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா போதும். அப்போ 1/s - 5, ஓகேங்களா. சரி, இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி சிம்பிள்ஸாக தான் இருக்குது. இந்த 4 ஃபேக்டோரியல்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 × 2 × 1 அதான் மீனிங். 4 3s are 12, 12 2s are 24, 24 × 1 is 24. So the final answer is π/s plus instead of 4 factorial you can written as 24/s power 5 plus 1/s - 5. This is the value for the given Laplace transformation. So this is a way you have to find the Laplace transformation by using the formulas. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ இது மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.